செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். படுகொலை செய்யப்பட்ட பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு முதலமைச்சர் செல்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்காக தற்போது அவர் புறப்பட்டிருக்கிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். வணக்கம். மறைந்த தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக சென்னையில் அவர் வீட்டு அருகே படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மற்றும் பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவரும் நேரடியாக அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார். அங்கு அவருடைய மனைவிக்கு ஆறுதல் சொல்லவும் இருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த மரணம் மிகப்பெரிய அளவுக்கு திகிச்சு பொருளாக ஆனது தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் தமிழகத்தில் காவல்துறை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மரணம் அனைத்து கட்சி தலைவர்களும் பல்வேறு கண்டனங்களையும் மேலும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கையும் வைத்தார்கள். இந்நிலையில்தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் பகுஜன் சமாஜுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்துக்கு நேரடியாக சென்றார். அவரை மனைவி அவர் குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதே போல அமைச்சர் உதயநிதி ஆகியோர் இரங்கலும் தெரிவித்திருந்தார்கள். மேலும் தற்போது அவர் இல்லத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்று அவர் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கவும் அதே போல பகுஜன் சமாஜுடைய கட்சி உறுப்பினர்களுக்கும் ஆறுதல் தெரிவிக்கவும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்துக்கு சென்றிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு தற்போது முதலமைச்சர் செல்கிறார். படுகொலை செய்யப்பட்ட பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவிருப்பதாகவும் நமது செய்தியாளர் தெரிவித்ததை நாம் கேட்டோம். அயனாவரத்தில் உள்ள பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் வீட்டிற்கு தற்போது முதலமைச்சர் புறப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அந்த தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.